இன்னைக்கு நிஃப்டி வந்து 211 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 753 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜெய்டி வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமாபாத்க்கு வந்து யூஎஸ் அண்ட் ஈரானோட செகண்ட் டிப்ளமேட்டிக் டாக்ஸ்க்காக போக போறாரு அப்படின்ற பாசிட்டிவ் நியூஸ் வந்ததால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம செக்டரலாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஃப்எம்சிஜி அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது. இன்னைக்கு எஃப்எம்சிஜி செக்டர் வந்து பாத்தீங்கன்னா 2%, பேங்கிங் செக்டர் பாத்தீங்கன்னா 1.4% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,729 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $76.75. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹15,600 அண்ட் 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹14,300. அடுத்து ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஆப்பிள் கம்பெனியோட ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் டிவிஷனுக்கு வைஸ் பிரசிடென்டா இருக்க ஜான் டர்னர்ஸ் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனிக்கு அடுத்த சிஇஓ ஆக போறாரு. டிம் குக் வந்து பாத்தீங்கன்னா 2011ல இருந்து ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓவா இருக்காரு. டிம் குக்கோட டென்யூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து மோர் தேன் 3.6 ட்ரில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா ஐபோன்ல வந்து இனோவேஷன்ஸ் இல்ல அப்படின்ற பேக்லாஷ் வந்து இருக்கு. ஸோ ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் டிவிஷன்ல இருக்கவர் தான் அடுத்த சிஇஓவா இருக்க போறாரு. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இனோவேஷன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து HCL டெக்கோட Q4 ரிசல்ட்ஸ் பாத்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,488 crores. அண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ வந்து 2.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. HCL டெக்கோட எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 5,620 crores. எபிட்டா மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 17.7%. யூஎஸ் ரெவன்யூ வந்து நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனா யூரோப் ரெவன்யூ பார்க்கும்போது 2.9% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ரெவன்யூ வந்து 16%, இந்தியன் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 5.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ₹24 வந்து பாத்தீங்கன்னா Q4ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டோட்டலா பார்க்கும்போது ஃபைனான்சியல் 2026ல ₹60 வந்து HCL டெக் டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து நெஸ்லேயோட Q4 ரிசல்ட்ஸ் பாத்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,114 crore அண்ட் ₹5 வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,748 crores. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,110 crores, 27.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஸ்லே 5.5% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம நெஸ்லே வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் ஹை பிரைஸ்ல இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.